விவிகே கெமிஸ்ட்ரி விவிகே கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது பிஹெச்டிஆர்பி செட் அண்ட் யூஜிடிஆர்பி அண்ட் பாலி இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேஸ் நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்து போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க, போட்டி போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வந்து நம்ம இந்த விவிகே கெமிஸ்ட்ரி கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக பாலிடெக்னிக் எக்ஸாம் கண்டிப்பாக வரப்போகுது, யூஜிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக வருது, டிஎன்சிடி எக்ஸாம் கண்டிப்பாக வருது. ஸோ நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி பிஜி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கு. அதுக்கு நம்மளே தயார்படுத்திக்கணும். ஸோ எந்த ஒரு சோம்பல் அடையாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் நம்ம வந்து டெஸ்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஸ்டின் ஒர்த்தாக இருக்க போய் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கும் நம்ம வந்து மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் டெஸ்ட் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் 9 யூனிட்டுக்கு மெட்டீரியல் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க வந்து மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ், அதாவது ஒரு டாபிக் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு ஒரு இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அதில் நம்ம ஒரு சில கண்ட்ரி மட்டும் பார்ப்போம் இப்போதைக்கு. ஓகே, யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நமக்கு தெரிஞ்சது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறுப்பு பண்ணியிருப்போம். அதாவது யூஎஸ்கோபி படிக்காம எந்த ஒரு எக்ஸாம் போயிருக்க மாட்டோம். ஸோ ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இதோட பிரின்சிபலே பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன். எதை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா ஒரு லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த லைட்டை அப்சர்வ் பண்றது மூலமா நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறோம், அதான் யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகேங்களா? ஸோ இங்க என்னன்னா நம்ம வந்து இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் நமக்கு என்ன யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்விஷ் பண்றோம். எதை டிஸ்டிங்விஷ் பண்றோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வந்து இப்போ நம்ம ஒரு 2 காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளா ஹெக்சேன், இன்னொன்று ஹெக்ஸா டையின் அப்படின்னா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது சாச்சுரேட்டட், இது அன்சாச்சுரேட்டட், இது கான்ஜுகேஷன், இது நாட் கான்ஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி இது கான்ஜுகேஷன், இது நாட் அ கான்ஜுகேஷன், இது சாச்சுரேட்டட், இது அன்சாச்சுரேட்டட், இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்க்கறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எடுத்துக்கிட்ட இது வந்து லீனியர் காம்பவுண்ட். இது சப்போஸ் நம்ம எடுத்துக்கிட்ட ரிங் காம்பவுண்ட் வந்து ஹோமோனுலரா இல்லை ஹெட்ரோனுலரா, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஹோமோனா ஒரு ரிங்குக்குள்ள டபுள் பாண்டு ஒரே ரிங்குள்ள இருக்கும். இது ஹெட்ரோன் அப்படின்னா டபுள் எங்க இருக்கும், வேற ரிங்குள்ள இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ஹெட்ரோன். இந்த மாதிரியான ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மின் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பயன்படுத்துவோம். மெயினா டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு. டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து கான்ஜுகேட்டடா இல்லை அன்கான்ஜுகேட்டடா, இல்லை சாச்சுரேட்டடா இல்லை அன்சாச்சுரேட்டடா. ஓகேங்களா? அதுக்கு இது வந்து ஹோமோனுலரா ஹெட்ரோனுலரா, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு இதுல என்னென்ன கண்டு பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் என்ன, இதோட பிரின்சிபல் என்ன, விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா என்ன, இதோட டேர்ம்ஸ் என்ன, டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம், ஏன் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நம்ம யூஸ் பண்ணணும், இதுக்காக யூஸ் பண்றோம், டைப் ஆஃப் என்ன, எதுனா எப்படி வந்து அங்க வந்து நம்மளுக்கு வந்து
ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்குது, எப்படி அப்சர்வ் பண்ணி அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி அந்த சாம்பிள் வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணி என்ன நடக்குது, அதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது, இங்க எப்படி வந்து ஒவ்வொரு ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம பண்றது சரி, தியரிட்டிக்கலா எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிளா ஒரு பென்சினோட வேவ் லென்த் நம்மள மேக்ஸிமம் வேல்யூ எப்படி பண்ணிக்கிறது, இதான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்ப என்ன என்ன அப்படின்னா நார்மல் லைட் தான், நார்மல் லைட் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இது கன்சிஸ்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நார்மலா எல்லா லைட்டுமே எது கம்பைன் ஆயிருக்கும் அப்படின்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஒன்றுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. எனவே பெர்பெண்டிகுலரா என்ன பண்ணும் அப்படின்னா வேவ் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளா இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. எனவே எப்படி இருக்கும், ஒன்றுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும், எப்படி மூவ் ஆகும், லைக் வேவ் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன் ஸ்பீட் ஆஃப் லைட், ஒரு லைட்டோட ஸ்பீட்ல வேவ் மாதிரி மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். இது அப்புறம் என்னது நார்மல் லைட், அதுக்கு என்ன பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக், எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு லைட். அதான் இஎம்ஆர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இந்த லைட் தான் நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூவி ஸ்பில்ல யூஸ் பண்ண போறோம். நம்ம என்ன சொன்ன ஃபர்ஸ்ட், ஒரு லைட் எடுத்து அந்த லைட் வந்து சாம்பிள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது, ஓகேவா? ஒரு சாம்பிள் இருக்கு, அது மாதிரி லைட்டை பாஸ் பண்றோம், அந்த லைட்டை இந்த சாம்பிள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது அதை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சாம்பிளோட ப்ராப்பர்ட்டி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த லைட் தான் என்ன லைட் அப்படின்னா இஎம்ஆர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஓகேவா? ரேடியேஷன் தட் ஹேஸ் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் travels in a wave. ஸோ ரெண்டுமே அந்த ரேடியேஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இருக்கும் ரெண்டுமே எப்படி ஒன்று பெர்பெண்டிகுலர் இருக்கும். எப்படி டிராவல் பண்ணும், பார்ட்டிகல் நேச்சரை டிராவல் பண்ணது இப்படி டிராவல் பண்ணும், வேவ் நேச்சர் மாதிரி வேவா டிராவல் பண்ணும். இட் கம்ஸ் ஃப்ரம் நார்மல் நேச்சுரலா இருக்கிற லைட்டும் சரி, இல்லை மேன்மேடா நம்ம வந்து உருவாக்குற ஒரு லைட்டும் சரி, எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? சைக்கிள். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்கும், ஸ்பெசிஃபை என்னன்னு பார்க்கும்போது, அதாவது இட் இஸ் அ குவான்டிட்டி டெக்னிக். அப்புறம் என்ன அப்படி குவான்டிட்டி எவ்வளவு அளவு சொல்றதா அந்த குவான்டிட்டி டெக்னிக். எக்ஸாம்பிள் ஒன்றும் கிடையாது. எக்ஸாம்பிளா சாம்பிள் எடுக்கிறோம், இங்க வந்து ஒரு 5 மில்லிகிராம் ஆஃப் சாம்பிள், இங்க ஒரு 10 மில்லிகிராம் சாம்பிள், இங்க சேம் அமௌண்ட் லைட்டை பாஸ் பண்றோம், இங்கே சேம் அமௌண்ட் ஆஃப் லைட், அதாவது இஎம்ஆர் லைட்டை பாஸ் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்க எப்படி இருக்கு சாம்பிள் எப்படி இருக்கு, இங்க அதிகமா இருக்கு. அதாவது நம்ம எக்ஸாமின் பண்ண போற சாம்பிள் அதிகமா இருக்கு, எக்ஸாமின் பண்ண போற சாம்பிள் எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைட்டை சாம்பிள்ஸ் அப்சர்வ் பண்ணும். எப்படி அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா, அதாவது சாம்பிளோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தா அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஒரு நம்ம இதெல்லாம் நார்மலா தெரிஞ்சிருந்தோம். அதாவது சாம்பிள்ஸ் இங்க கம்மியா இருக்கும், இங்க எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும். ஸோ இது வழியா நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது இங்க சாம்பிள்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த சாம்பிள்ஸ் வந்து லைட்டை என்ன செய்யும், அதிகமா அப்சர்வ் பண்ணும். அதிகமாக அப்சர்வ் பண்ணி எக்ஸாம்பிளா இந்த லைட்டோட ரேஞ்ச் வந்து ஒரு 400 நானோமீட்டர் அப்படின்னா இங்கில இருந்து வெளியே போற இருந்து அப்சர்வ் பண்ணி வெளியே வர அந்த லைட்டோட நானோமீட்டர் எவ்வளவு இருக்கலாம், ஒரு 350 நானோமீட்டர் இருக்கலாம். இங்க வந்து எப்படி இருக்கலாம், ஒரு 250 ஆகலாம், 250 நானோமீட்டர் ஆகிக்கலாம். ஏன் இப்படி இங்க வந்து அதிகமா அப்சர்வ் ஆயிருக்கு, ஏன் இங்க எவ்வளவு அப்சர்வ் ஆயிருக்கு, இங்க வந்து ஆஹ் இங்க வந்து 50 நானோமீட்டர் அப்சர்வ் ஆயிருக்கு, இங்க வந்து ஒரு 150 நானோமீட்டர் அப்சர்வ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, ஹை அமௌண்ட் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்கிறதுனால அப்சர்வேஷன் இப்படிக்கு அதிகமா இருக்கு. ஸோ கான்சன்ட்ரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சார்ப்ஷன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிற சாம்பிள்ஸ் அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு அங்க நடக்கிற அந்த லைட்டை வந்து சாம்பிள்ஸ் அதிகமா அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதனால இதான குவான்டிட்டி டெக்னிக். ஸோ சாம்பிள்ஸ் அதிகமா இருந்தா அப்சர்வேஷன் அதிகமா இருக்கும். ஸோ இட் ஈஸி டு மெஷர் த ஹவு மச் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஹவு மச் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்சார்ப்ஸ் லைட், எந்த அளவுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணுது. இஸ் டன் பை மெஷரிங் த இன்டென்சிட்டி. எப்படி 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 வந்து மெஷர் பண்றாங்க அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் அ லைட் பாசஸ் த்ரூ த சாம்பிள். அதாவது ஒரு சாம்பிள் மேல லைட்டை பாஸ் பண்றோம், இது இன்டென்சிட்டி, அதாவது இன்சிடென்ட் லைட். இது எமர்ஜ், அதாவது பட்டு எமர்ஜ் ஆகிற லைட்டு. ஸோ இது வந்து ஐ. அப்போ இது இங்க அதிகமா இது அதிகமா இருக்கும், ஐ நாட்ல அதிகமாக இதை விட ஐயை விட. ஸோ அதாவது இன்டென்சிட்டி ஆஃப்
intensity of light that passes through the sample with respect to the intensity of the light through the reference sample or blank. அதாவது நான் பிரான்ச் சொல்றேன். அதாவது மேக்ஸிமம் எதாவது சொல்றாங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டி டெக்னிக் எதாவது சொல்றாங்க அப்படின்னா லைட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சாம்பிள். அவ்வளோ ஓகேவா. அதுக்கு பிரின்சிபல் பார்க்கும்போது when the interaction between the incident radiation and the electron cloud of chromophore sets the electron. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இப்ப முன்னாடி சொல்லலாம் ஒரு சாம்பிள் லைட்டை பாஸ் பண்றோம், லைட்டை அப்சர்வ் பண்ணோம், லைட்டை அப்சர்வ் பண்ணி என்ன ஆகும்னா இங்க இருக்கிற இந்த ஒரு ஒரு மாலிகுலோட அவுட்டர் செல்ல இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிள் இது ஹோமோ ஹையஸ்ட் ஆக்குபை மாலிகுலர் ஆர்பிட்டல் இருந்து லூமோ லோயஸ்ட் அன்ஆக்குபை மாலிகுலர் டிரான்சிஷன் ஆகும். இதான் என்னது அப்படின்னா இதான் பிரின்சிபல் ஃபார் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஒரு மாலிகுல் லைட் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகும் அந்த மாலிகுல இருக்கிற ஒரு மாலிகுல் அந்த மாலிகுலோட அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா லோயஸ்ட் எனர்ஜி லெவல் வந்து ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு டிரான்சிஷன் ஆகும். ஸோ எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் இன்வால்விங் ப்ரொமோஷன் ஆஃப் ஒன் ஆர் more of the outer cell or bonding electrons from the ground state to higher energy state. இதுதான் பிரின்சிபல் ஃபார் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகேங்களா. அப்ப என்ன அப்படின்னா லைட் அப்சர்வ் பண்ணு ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. லைட்டை வந்து ஒரு மாலிகுல் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுதோ அதான் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி டெக்னிக். அப்சர்வ் பண்ணி என்ன நடக்கும், அப்சர்வ் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸை எக்ஸைட் பண்ணி விடும். எக்ஸைட்னா ஒரு லோயர் ஸ்டேட்ல இருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்சிஷன் பண்ணி விடும். அதான் இது பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அடுத்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம் தெரியும். நார்மலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அதாவது 200 இது 800 நானோமீட்டர், 200 to 400 பாத்தீங்கன்னா யூவி ரேஞ்ச், 400 to 800 பாத்தீங்கன்னா விசிபிள் ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து யூவி விசிபிள் ரேஞ்ச். இது யூவி ரேஞ்சு, இது யூவி விசிபிள் ரேஞ்சு. ஸோ 400 to 800 வந்து யூவி விசிபிள் ரேஞ்சு, 200 to 400 பார்த்தீங்கன்னா யூவி ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ வென் சாம்பிள் ஒரு சாம்பிள் வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணும்போது எலக்ட்ரானை டிரான்சிஷன் பண்ணோம். எலக்ட்ரான் டிரான்சிஷன் ஆனா எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனா, ஒரு லோயர் ஸ்டேட்ல இருந்து ஹையர் ஸ்டேட் போனா இங்க என்ன ஷோ ஆகும், கலர் ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ ஒரு சாம்பிள் வந்து எந்த வேவ் லென்த்ல லைட்டை அப்சர்வ் பண்ற அந்த லைட்டோட அந்த நானோமீட்டரோட கலர் வந்து எந்த நானோமீட்டர் வந்து அப்சர்வ் பண்ணுதோ அந்த நானோமீட்டருக்கு ஆப்போசிட்டா காம்ப்ளிமெண்டரா ஒரு கலர் வந்து எமர்ஜ் பண்ணுது. எக்ஸாம்பிளா நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் ஷோ ஆகுது, நம்ம கண்ணுக்கு வந்து ப்ளூ கலர் தெரியுது அப்படின்னா அந்த திங்ஸ் வந்து எந்த கலர் அப்சர்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதாவது எல்லோ கலர் அப்சர்வ் பண்ணதுனாலதான் நம்மளுக்கு எப்படி ஷோ ஆகுது, ப்ளூ கலர் ஷோ ஆகுது. சப்போஸ் இது வந்து நம்மளுக்கு பர்பிள் கலர் நமக்கு தெரியுது அப்படின்னா அது எப்படி வந்து நமக்கு ஷோ எப்படி அது வந்து எதை வந்து அப்சர்வ் பண்ணிருக்கோம், கிரீன் கலர் அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு காம்பவுண்ட் ஒரு திங்ஸா இருக்கட்டும், ஒரு கெமிக்கல்ஸா இருக்கட்டும், அது வந்து ஒரு செட்டிங் கலர் அப்சர்வ் பண்ணி ஒரு செட்டிங் கலரை எமர்ஜ் பண்ணும், ரிலீஸ் பண்ணும், எமிட் பண்ணும். ஸோ எமிட் பண்ற கலர் தான் நமக்கு தெரியும், அது எமர்ஜ் அதாவது அப்சர்வ் பண்ற கலர் நமக்கு தெரியாது. ஸோ இதான் காம்ப்ளிமெண்டரி ஆஃப் கலர்ஸ். ஓகேவா. ஸோ சப்போஸ் நம்மளுக்கு வந்து அது வந்து ரெட் கலர் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும், அந்த காம்பவுண்ட் வந்து ப்ளூ கலராவோ இல்லை கிரீன் கலராவோ தெரியும். ஓகேங்களா. அது என்ன டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் பார்க்கும்போது குரோமோஃபோர்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் அன்சாச்சுரேட்டட். அது அன்சாச்சுரேட் நமக்கு தெரியுங்களா என்ன இருக்கும், கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் சிங்கிள் பாண்ட், இந்த மாதிரி இருக்கதான் அன்சாச்சுரேட்டட். ஸோ அன்சாச்சுரேட் ஆர்கானிக் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் that absorbs in the ultraviolet or visible region. ஒரு நம்ம எடுத்துக்கிட்டா காம்பவுண்ட்ல ஒரு அன்சாச்சுரேட்னா இந்த டபுள் பாண்டட் காம்பவுண்டோ இந்த மாதிரியோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்போ ஆல்கஹாலோ இல்ல ஆசிட்டோ இல்ல ஆல்டிஹைடு இருந்தா இந்த காம்பவுண்ட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா இட் ஷோஸ் கலர். இது கலர் ஷோ பண்ணும். இந்த மாதிரி கலர் ஷோ பண்ற இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா குரோமோஃபோர்ஸ். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் கார்பனைல், அசோ குரூப், நைட்ரோ குரூப், தயோகீட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரோமோஃபோர்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கலரை ஷோ பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளா இதெல்லாம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளா இது என்ன அப்படின்னா பென்சின், இது நைட்ரோ பென்சின்,
இது நார்மல் ஹைட்ரோகார்பன், இது நைட்ரோபென்சின். இதுல எது கலரா இருக்கும்? இதுதான் கலரா இருக்கும். ஏன் இது கலரா இருக்கும் அப்படிங்கிற இருக்கு, நைட்ரோ குரூப் இருக்கு, அதாவது குரோமோஃபோர் இருக்கு. குரோமோஃபோர் இருக்குன்னா இது கலரா இருக்கும், இது கலர்லெஸ்ஸா. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.